السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: القيس من دان نفسه وعمل لما بعد الموت. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்தை ஒருபோல படைத்தாலும் அவர்களிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பது நிதர்சனம். உடல் வாகிலே, தோற்ற அமைப்பிலே, புரிந்து கொள்ளும் திறனிலே பல்வேறு வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களில் புத்திசாலியும் இருக்கிறார்கள், புத்தியற்ற சிந்தனையற்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புத்திசாலி என்பவன் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக உழைப்பவன் என்று சொன்னார்கள். அதே நேரத்திலே புத்திசாலி அல்லாமல் முட்டாள்தனமாக இருப்பவன் மன இச்சைகளின் பின்னே சென்றுவிட்டு இறைவன் மீது மேலெண்ணம் கொள்ளக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முட்டாளுக்கும் புத்திசாலிக்குமான வேறுபாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புத்திசாலி எப்படி இருப்பான்? மன இச்சைகளை அழைத்துவிட்டு மரணத்திற்கு பிறகு இருக்கிற ஒரு நிரந்தர வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான புத்திசாலி. அதே நேரத்தில் புத்தியற்றவன், முட்டாள் என்பவன் மன இச்சைகளையெல்லாம் பின்பற்றி கொண்டு மனம் போன போக்கிலே நடந்து கொண்டு இறைவன் மீது அதீத மேலெண்ணம் கொள்ளக்கூடியவன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற செய்தி ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமிதியிலே இச்செய்தி பதிவாகி இருக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. நம் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள் யார் என்று பார்த்து அதை அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று மந்திரி பிரதான இடத்திலே சொன்னான். முட்டாளை கண்டுபிடித்து வாருங்கள், பெரிய முட்டாளாக இருக்கும், இந்த நாட்டிலே ஆக பெரிய முட்டாளாக இருக்க வேண்டும், எப்படியாவது தேடி கண்டுபிடித்து வாருங்கள் என்று சொன்னான். மந்திரிகள் ஊர் முழுக்க சல்லடை போட்டு தேடினார்கள். ஆற்றங்கரையோரம் ஒருவன் இருந்தான். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியவில்லை. முட்டாளை எப்படி தேடுவது? அறிவாளியாவது பல்வேறு கேள்விகளை கேட்டு அவனுடைய புத்திசாலித்தனத்தை உரசி பார்த்து ஓரளவு தேர்வு செய்யலாம். முட்டாளை எப்படி தேர்வு செய்வது? இருந்தாலும் ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு ஏருக்கு மாறாக பதில் சொன்னதினாலே பரவாயில்லை, இவன் ஒரு முட்டாள், இந்த நாட்டிலே மிகப்பெரிய முட்டாள் என்று சொல்லுவோம் என்று மந்திரி பிரதானிகள் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அரசன் முன்னால் நிறுத்தப்பட்ட அவனிடத்தில் அரசன் சில கேள்விகளை கேட்டான். வழக்கம் போல ஏருக்கு மாறான பதிலை சொன்னான். அப்போ அரசை விளங்கிக்கிட்டான், இவன் தான் நம்ம நாட்டில் பெரிய முட்டாள் என்று நினைத்து அவன் சொன்னான், என் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய முட்டாளை அடையாளம் காண வேண்டும் என்று நான் விரும்பினேன். உன்னை பார்த்துட்டேன், மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு பரிசை தருகிறேன், அது எப்போதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும், இது அரச கட்டளைன்னு சொல்லிட்டான். ஒரு கம்பு கொடுத்தான். இந்த கம்பை எப்போதும் நீ வைத்திருக்க வேண்டும், இந்த கம்பு தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முட்டாள் என்பதற்கான அடையாளம் என்று அவன் கையிலே கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். காலங்கள் கிடக்கிறது. அரசருக்கு நோய் ஏற்படுகிறது. ராஜ வைத்தியம் நடக்கிறது. வைத்தியங்கள் தோற்று போகிறது. இறுதியிலே மரணப்படுக்கையிலே அரசன் விழுந்து விட்டார். அரசனை பார்ப்பதற்காக எல்லா மனிதர்களும் சாறை சாறையாக வரிசையிலே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அவனும் வரிசையில் வந்தான். அவன் முறை வந்ததும் கேட்டான், அரசர் என்ன செய்கிறது? நோய் ஏற்பட்டது. வைத்தியம் பார்த்தீர்களா? பார்த்தேன். ஏன் குணமாகவில்லை? தெரியவில்லை. இதற்கு பிறகு மரணம்தான். மரணித்த பிறகு எங்கே செல்வீர்கள்? மறுமைக்கு செல்வேன். சரி, மறுமைக்கு செல்கிறீர்களே, அங்கே ஏதாவது தயாரிப்புகள் வைத்திருக்கிறீர்களா? என்ன தயாரிப்பு? எதற்காக? அரசன் கேட்டார். இல்லை, சாதாரணமாக நீங்கள்
பக்கத்து நாட்டுக்கு செல்வதாக இருந்தாலே உங்களுக்கு முன்னாலே ஒரு படையை அனுப்புவீர்கள். அவர்கள் சென்று நீங்கள் தங்குகிற இடம், நீங்கள் உணவருந்த வேண்டிய இடம் எல்லாம் பார்த்துவிட்டு சரியாக இருக்கிறது என்று உங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்திவிட்டு வந்து சொல்வார்கள். அதற்கு பிறகு நீங்கள் செல்வீர்கள். இப்போது நிரந்தரமாக ஒரு இடத்தை நோக்கி போகிறீர்கள். அங்கே உங்களுக்கு முன்னால் எதையாவது அனுப்பியிருக்கிறீர்களா என்று கேட்டான். இல்லை, நான் அனுப்பவில்லை என்றான். அப்போ கையில் இருந்த கம்பை கொடுத்து, பிடிங்க, நீங்கள் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய முட்டாள் என்று கையில் கொடுத்து விட்டு திரும்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்கிறார்கள். மன இச்சையின் பிரகாரம் வாழ்ந்துவிட்டு இறைவன் என்னை மன்னித்து விடுவான் என்று தேவையற்ற நம்பிக்கைகளை, கற்பனைகளை வளர்த்து கொள்வதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த அரசனும் அப்படித்தான் இருந்தான். பல்வேறு மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு நாம் புத்திசாலியா முட்டாளா என்று யோசிக்க வேண்டும். புத்திசாலியாக நடக்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.